அவுது பில்லாஹி மினஷ் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுவனத்தில் இளைப்பாறுவோம் அப்படிங்கிற தலைப்பில் தினமும் ஒரு திக்ரை நம்ம கற்றுக்கிட்டு வரோம். அல்ஹம்துலில்லாஹ். யோசிச்சு பாருங்களேன், நம்மளுடைய மரணத்துக்கு பின்னால் நம்மளுடைய உயிர் நம்மளுடைய தொண்டை குழியை அடைந்து மலக்குல் மௌத்தால் நம்மளுடைய உயிர் கைப்பற்றப்பட்டுட்டு போகுது. அப்படி கைப்பற்றிட்டு போகும்போது அந்த உயிர் எங்கே கொண்டு போகப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அந்த உடலை மண்ணறையில் வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஆன்மா வானத்தை நோக்கி உயர்ந்து கொண்டு செல்லப்படுது. அப்படி கொண்டு போகப்படும்போது அது ஒரு நல்ல ஆத்மாவாக இருந்தால் அங்கே வானத்தில் உள்ள மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம், நல்ல மனம் வீசுதே, இது யாருடைய ஆன்மா அப்படின்னு சொல்லி வானத்துடைய கதவுகளை திறந்து அந்த ஆன்மாவை வரவேற்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே நேரம் அது ஒரு கெட்ட ஆன்மாவாக இருந்தால் அதை வானத்தை நோக்கி கொண்டு செல்லப்படும் போது ஒரு தீய ஒரு வாடை வருதே, ஒரு துர்நாற்றம் வீசுதே, இது எந்த ஆன்மா அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டு அது மீண்டும் அந்த ஆன்மா வானத்துக்குள்ளே உயர்த்தப்படாமலேயே பூமியில் குப்பரை வீசப்படுது. அப்போது நாளைக்கு நம்ம மரணித்து நம்மளுடைய ஆன்மா வானை நோக்கி உயர்த்தி கொண்டு செல்லப்படும் போது நமக்காக வானத்துடைய வாசல்கள் திறக்கப்படுமா? திறக்கப்படுற அளவு நன்மைகள் நம்ம சேர்த்துருக்கோமா? நம்மளுடைய ஆன்மா நாளைக்கு வானத்துடைய வாசல்கள் கிட்ட போய் நிற்கும்போது நல்ல ஆன்மாவே அப்படின்னு வரவேற்று வானத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நம்ம உள்ளே கொண்டு செல்லப்படுவோமா, அல்லது தீய ஆன்மாவை போல நிராகரிக்கப்பட்டு பூமியில் வீசப்படுவோமா? இந்த கேள்விக்கான பதில் நம்ம செய்யக்கூடிய அமல்களை பொறுத்து தான் அமையுது. அப்போது மரணத்திற்கு பின்பு வானத்தில் போய் நிற்கப்படும் போது தான் நமக்காக வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுமா இல்லை மூடப்படுமா அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சிக்க முடியும். ஆனால் பூமியில் நம்ம இருக்கும்போதே நமக்காக வானத்துடைய வாசல்கள் திறக்கப்படுமா? இந்த செய்தி ஒரு புதிய செய்தியாக தானே இருக்குது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதர் பூமியில் இருக்கும்போதே அவர் சொல்கின்ற ஒரு சில வார்த்தைகளுக்காக அல்லாஹ் வானத்தின் வாசல்களை திறக்கிறான் அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு திக்ரை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறோம். நம்ம பூமியில் இந்த திக்ரை ஓதுவதால் நமக்காக வானத்தின் வாசல்கள், இன்னும் சிலர் சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு திக்ர் என்ன அப்படின்னா, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு முறை நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சேர்ந்து தொழுதுட்டு இருந்தோம். அப்போது ஒரு மனிதர் ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்தினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுது முடிச்சதுக்கப்புறமா யார் இந்த வார்த்தையை பயன்படுத்தினது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அந்த சஹாபி, ஆனா யா ரசூலுல்லாஹ், நான் தான் அதை சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன இந்த வார்த்தைக்காக சுவனத்தின் வாசல்கள், வானத்தின் வாசல்கள் உங்களுக்காக திறக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்ன திக்ர், அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கசீரா வசுபஹானல்லாஹி புக்ரத்தௌ வசீலா. அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லாஹ் மிகப்பெரியவன். அல்லாஹ்வால் மட்டும்தான் இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும். நம்ம நினைக்கிறதால இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியத்தையும் நம்மளால் நகர்த்த முடியாது. இறைவனுடைய நாட்டம் இருந்தால் மட்டும்தான் நம்ம பக்கத்தில் இருக்க பொருளை கூட நம்மளுடைய கைகளை பயன்படுத்தி அதை நகர்த்தி வைக்க முடியும். அல்லாஹ் நம்மளுடைய நரம்பில் ஒரு நரம்பை மாற்றிட்டான் அப்படின்னா கூட இயல்பாக வேலை செய்யக்கூடிய நம்ம கை வேலை செய்யாமல் போயிடும். இப்போ பாருங்கள், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் எவ்வளோ பெரியவன், கபீரா இன்னும் பெரியவன் அப்படின்னு அல்லாஹ்வை நான் போற்றுறேன் அப்படிங்கிறது அர்த்தம். ரெண்டாவது, வல்ஹம்துலில்லாஹி கசீரா, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு உரியது, இன்னும் அதிகமான புகழுக்குரியவன் என நான் அவனை போற்றுகின்றேன். அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்க நிஹ்மத்தை நினைச்சு அல்லாஹ்வுக்கு போற்றக்கூடிய ஒரு வார்த்தை, அல்லாஹுவை புகழக்கூடிய ஒரு வார்த்தை. எல்லா புகழும் இறைவனுக்குரியது. என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்காவது பயனுள்ள மனிதனாக வாழ்கிறேன் அப்படின்னா அந்த புகழும் அல்லாஹ்க்குரியது. நான் ஒரு நிம்மதியான சுகமான வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படின்னா அந்த புகழும் அல்லாஹ்வுக்குரியது. இந்த பூமியில் நான் ஒரு அடையாளம் காணக்கூடிய ஒரு மனிதனாக வாழ்கிறேன் அப்படின்னா அதுக்கான புகழ் மொத்தம் அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ் எண்ணற்ற புகழுக்கு சொந்தக்காரன், அதிகமான புகழுக்கு சொந்தக்காரன் அப்படின்னு நான் அல்லாஹ்வை போற்றுறேன். வசுபஹானல்லாஹி புக்ரத்தௌ வசீலா,
அல்லாஹ் பரிசுத்தமானவன், சுபஹானல்லாஹ், அவன் பரிசுத்தமானவன். புக்ரதவ் அப்படின்னா காலை பொழுதுன்னு அர்த்தம். அசீலா அப்படின்னா மாலை பொழுதுன்னு அர்த்தம். அப்போது அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று காலையிலும் மாலையிலும் அவனை நான் துதிக்கிறேன், போற்றுகிறேன் அப்படின்னு இந்த திக்ருக்குரிய அர்த்தம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சொல்கிறான்ல, நீங்கள் அல்லாஹ்வையே போற்றுங்க, இன்னும் அவனை காலையிலும் மாலையிலும் துதிப்பீராக அப்படின்னு ஒரு கட்டளையிடுறான். அந்த கட்டளைக்கு இணங்கக்கூடிய இந்த திக்ரு அமைஞ்சிருக்கு. இப்போ பாருங்கள், அல்லாஹு அக்பர் கபீரா, யா அல்லாஹ், நீ தான் பெரியவன், மிகவும் பெரியவன் என நான் உன்னை போற்றுகிறேன். வல்ஹம்துலில்லாஹி கசீரா, புகழனைத்தும் உனக்குரியது, அதிகமான புகழனைத்தும் உனக்கே உரியது. சுபஹானல்லாஹி புக்ரதவ் வசீலா, இன்னும் காலையிலும் மாலையிலும் நீ பரிசுத்தமானவன் என்று நான் உன்னை போற்றுகிறேன். இந்த திக்ரை அந்த மனிதர் சொன்னதால் அவருக்காக வானத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவித்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க, இப்படி ஒரு சிறப்பு இந்த திக்ருக்கு இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டதற்கு பின்பு என் வாழ்நாளில் இதை நான் ஓதாமல் கடந்து போனதே இல்லை. இதை நான் ஒரு சாதாரண பொருட்டாக நினச்சி நிராகரித்ததே இல்லை அப்படின்னு சொல்லி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அப்போது இந்த வார்த்தையும் இதுக்கான அர்த்தமும் இதுக்கான சிறப்பையும் தெரிஞ்சதற்கு பின்பு இதை நம்ம ஓதாமல் நிராகரிக்கிறோம், இல்லை சாதாரணமாக கடந்து போகிறோம் அப்படின்னா நம்மளை விட நஷ்டத்திற்குள்ளான ஒரு மனிதர் வேறு யாருமே இருக்க முடியாது. நம்மளுடைய மரணத்திற்கு பின்பு நமக்காக சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்படணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற நம்ம, வானத்தின் வாசல்கள் திறக்கப்படணும், நம்மளை அழகிய சொற்களை சொல்லி வரவேற்கணும் நம்மளுடைய ஆன்மாவன் எதிர்பார்க்கிற நம்ம, பூமியில் நம்ம வாழும்போதே நமக்காக வானத்துடைய வாசல்களை இந்த திக்ரின் மூலமாக திறந்து வைக்கக்கூடியவர்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.